நாட்களையும் பிரசாதம் உணவாக கிடைக்கிறது. இவனிடம் யாரும் அதிகாரம் செய்வதில்லை. 3 வேளையும் உணவு உண்டு நிம்மதியாக கோயிலில் உறங்குகின்றான். இவனிடம் நாம் எதிர்பார்க்கும் வாழ்க்கை இருக்கும் என்று அவனுடைய உடலில் வாலிபன் புகுந்தான். இப்பொழுது அவன் பிச்சைக்காரனாக வாழ ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரத்தில் கோவிலில் பிரசாதம் கொடுக்க மணி அடித்தார்கள். பிச்சைக்காரன் வேகமாக தன் தட்டை எடுத்துக்கொண்டு ஓடினான். அங்கிருந்தவர்கள் அவனை ஓரமாக நிற்க சொல்லி பக்தர்களுக்கு கொடுத்த பிறகு அவனுக்கு பிரசாதம் கிடைக்கும் என்று விரட்டினார்கள். பிச்சைக்காரன் ஏக்கமாக அந்த உணவை பார்த்துக் கொண்டிருந்தான். எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதி இருந்த கொஞ்சம் உணவு மட்டுமே அவனுக்கு கிடைத்தது. அது அவனின் கால் வயிற்று பசியை கூட போக்கவில்லை. சரி பரவாயில்லை, மதியம் கிடைக்கும் அன்னதானத்தில் வயிறார சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று உறங்க சென்று விட்டான். மதிய வேளையும் அன்னதானம் கொஞ்சமாகவே கிடைத்தது. தண்ணீரை வயிறு நிறைய குடித்துவிட்டு இரவாவது வயிறார உணவு கொடு ஆண்டவா என்று வேண்டிவிட்டு பசிமயகத்தில் நன்றாக உறங்கினான். இரவு வெகு நேரம் உறங்கியவன் எழுந்து பார்த்தபொழுது அன்னதானம் முடிந்து கோவில் கதவுகள் மூடப்பட்டு அனைவரும் சென்று விட்டதை பிச்சைக்காரன் தெரிந்து கொண்டார். இரவு பட்டின்தானா என்று ஈர துணியை வயிற்றில் கட்டிக்கொண்டு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான். உடனே அவன் உடலை விட்டு வெளியில் வந்த வாலிபன் இப்படி சொன்னான். அட பாவமே, எனக்காவது பரவாயில்லை, 3 வேளையும் உணவு கிடைக்கிறது. ஆனால் இவனுக்கோ 3 வேளை உணவே பெரும் போராட்டமாக உள்ளது. இவன் 3 வேளையும் நன்றாக உணவு உண்டு விட்டு உறங்குகின்றான் என்றல்லவா நினைத்தேன். ஆனால் அவன் பசி மயக்கத்தில் தான் உறங்குகின்றான். இவன் வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று